அடுத்தது பிஃபோர் போட்டிருக்கிற வீடியோட கண்டினியூஷன் தான் இது. நேற்று நான் பேசினேன் நிறைய பேர்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ குரோஷியாவுக்கு பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டில் குரோஷியாவுக்கு பண்ணி தரமா? நான் அவங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் சொன்னேன். குரோஷியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்ம திருப்பூருங்கிறது குரோஷியான்னு வச்சுக்கோங்களேன். டெல்லி மாதிரி இருக்கிற கண்ட்ரி தான் ரஷ்யா, சோவியத் யூனியன் ரஷ்யா. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு உங்கள் லோக்கலில் உள்ள ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் வந்து குரோஷியாவுக்கு போகணும்னா அவங்க எவ்வளோ கேட்குறாங்கன்னு மட்டும் பாருங்கள். வித்து ஃப்ளைட் டிக்கெட்டோட கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா கேட்பாங்க. அவங்க சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், என்ன தெரியுமா? செங்கன் விசாங்க, 28 கண்ட்ரிக்கு நீங்கள் வந்து சுற்றலாம். அது காசு செலவு பண்ணி தானே சுற்றணும். சும்மா யாரும் ஓசியில் கொடுத்துட மாட்டாங்கல்ல. ஃப்ளைட்டோ ட்ரெயினோ பை பஸ்ஸோ, இந்த 3 கேட்டகரியிலையும் தான் நீங்கள் வந்து 28 கண்ட்ரிக்கு சுற்ற முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்கள்கிட்ட கார் இருந்துச்சுன்னா காரில் சுற்றலாம். ஆனால் மணி யார் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? நீங்கள் தானே ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. கேட்குறது கரெக்டு தானே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் போய் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து குரோஷியாவில் டிஆர்சி கார்டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கண்ட்ரியில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இன்னொரு கண்ட்ரிக்கு போய் போலாண்ட்லேயோ ஹங்கேரியோ நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு ஒர்க்கு கிடைச்சிதுன்னா அதுக்கு வந்து ஹை இருக்கணும். ஹை ஸ்கில்டு பர்சனாலிட்டியாக இருந்தீங்கன்னா கிடைக்கும். ஐடி ஓரியன்டாக இல்லை டிக் வெல்டிங், மிக் வெல்டிங், இல்லை ட்ரக் டிரைவரில் ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்ன வேணாலும் கொடுத்தா அவங்க சொன்னதை செஞ்சுருவோம்ப்பா அப்படின்னு இருந்தீங்கன்னா அது வந்து ஓகே, ஒர்க் அவுட் ஆகும். மற்றபடி ஜென்ரல் கேட்டகரியில் போயிட்டு நான் வந்து டென்மார்க்கில் ஒர்க் பண்ணுவேன், நார்வேயில் ஒர்க் பண்ணுவேன், சுவிட்சர்லாண்டில் ஒர்க் பண்ணுவேன், ஜெர்மனியில் ஒர்க் பண்ணுவேங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஜெர்மனியில் B1 கேட்டகரி லாங்குவேஜ் மஸ்ட்டு. ஏன்னா நான் பர்சனலாக ஜெர்மனிக்கு நான் அப்ளை பண்ணனால சொல்கிறேன். B1 கேட்டகரி லெவலுக்கு நீங்கள் கேட்பாங்க. சாதாரண ஒரு ஜென்ரல் ஒர்க்கருக்கே, ஒரு ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கே வந்து பார்த்திங்கன்னா B1 கேட்டகரி மஸ்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், குரோஷியாவை விட்டுருங்க. அது வந்து அந்த நாட்டை நான் குத்தம் சொல்ல, அது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, டெவலப்டு கண்ட்ரி கிடையாது. பட் ரஷ்யாங்கிறது ஒரு டெவலப்டு கண்ட்ரி. அதனால் புரிஞ்சுக்கணும் நீங்கள். குரோஷியாவோட ஜாக்ரப் சிட்டி இருக்குல்ல, அது வந்து ஒரு 25 கிலோமீட்டருக்கு சர்க்கிளில் முடிஞ்சிடும் கைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனீங்கனாலுமே உங்களுக்கு வந்து வெட்ட வெளி தான் இருக்கும். நம்ம ஊரில் எப்படி இருக்குது வெட்ட வெளி, அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பார்க்க அது வந்து ஒரு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரி, சுற்றலாம், எல்லாமே வைக்கலாம். பட் மணிங்கிறது மேக் பண்ணுறது அதுதான் மேட்ரு. ஓகேவா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது ஏன் பர்சனலிஸ்டாக சொல்கிறேன்னா, என்கிட்ட கேட்குறவங்க எல்லாருமே எனக்கு குரோஷியா பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்லையும் வளர்த்துட்டு உங்களோட இதையும் டெவலப் பண்ணணும் அப்படின்னா குரோஷியா வந்து ஒரு சூட்டபிள் கண்ட்ரி கிடையாது. நாங்கள் 2.5 வருஷம் இருந்திருக்கிறேன். ஸோ அதனால தான் நான் பார்க்காத வேலையே கிடையாது குரோஷியாவில். டாக்ஸிலேருந்து, ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர்லேருந்து, மிஷின்லேருந்து எல்லாமே நான் வேறு பார்த்துருக்குறேன். ஹோட்டல்லேருந்து எல்லாமே நான் பார்த்துருக்குறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் பார்க்காத வேலையே இல்லை. அங்கே என்ன ஸ்கேம் நடக்கும், என்ன நடக்கும்னு தெரியும். ஒரு கண்ட்ரிக்கு போனீங்கன்னா நீங்கள் லீகலைஸ்டாக இருக்கணும். ஓகேவா? அப்படி லீகலைஸாக இல்லாத ஒரு கண்ட்ரிக்கு நம்ம போகக்கூடாது. பர்ஃபெக்ட் டாக்குமெண்ட்ஸ் இல்லைனா அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகவே கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், குரோஷியாவை விட்டுருங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இது யூரோப்பியன் யூனியனுக்கு தான் போகணும் அப்படின்னா பெட்டர் ட்ரை ஃபார் ஜெர்மனி, நெதர்லாண்ட், ஆஸ்திரியா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஸ்கோப்பும் அதிகம், உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸும் அதிகம். அதுக்காக தான் சொல்கிறேன். மற்றபடி நான் குரோஷியாவை வந்து குற்றம் சொல்லலை. குரோஷியாவில் நடக்கிற ஸ்கேமர்ஸை பற்றி தான் மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்பி வாங்க. என்கிட்ட இருக்கிறது என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். உங்கள் கண்ணு முன்னாடியே என்னோடய விசா எல்லாமே நான் காட்டிட்டேன். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். கண்டிப்பாக என்னை நம்பி வரவங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் கைஸ். ஓகே கைஸ், see you next video. Thank you for watching. அண்ட் இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதான் ரொம்ப திரும்பி பழைய மாதிரி போய் திரும்பி விலாக் போடணும். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு கொடுங்க. என்னால் முடிஞ்ச நல்லது கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன்.